இந்த 7 ஜெபங்களை நீங்கள் கேட்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டின் கதவை தட்டுங்க. இந்த 7 ஜெபங்களை நீங்கள் தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்கும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை ஒண்டர்ஸை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஜெபமே நம்ம வாழ்க்கையை அற்புதமாய் கட்டமைக்கிற ஒரு டூலாக இருக்கிறது. நாம் முதலாவது நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், நமது தொழிலுக்காக ஜெபிக்க வேண்டும், தொழிலுடைய ப்ராஸ்பரிட்டிக்காக ஜெபிக்க வேண்டும், வாழ்க்கையில் பொருளாதாரத்தை அடைவதற்காக ஜெபிக்க வேண்டும். விடாமல் ஜெபிக்கும் பொழுது எல்லா பகுதிகளிலும் நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே தந்தருளுவார். யாக்கோபு ஜெபித்தான். எப்படின்னா, தேவனை விடாமல் பற்றி கொண்டு பிடித்து கொண்டு ஜெபித்தான். அவன் பெரிய காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான் என்று வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு தனியாக 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டு வந்தான். அவர் போகும்போதே அவர் ஜெபத்தோடையே ஆண்டவரோடு ஒரு அந்த தொடர்பிலேயே இருந்திருக்கிறார். அதனால் அவர் ஜெயம் பெற்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நோவா பேழை கட்டும்போது தனிமையாக தான் இருந்தார். ஆனால் எல்லாமே ஜெபத்தினமாக பெற்றுக்கொண்டு அந்த பேழையை கட்டி தன் குடும்பத்தை ரட்சித்து கொண்டான். அவன் ஜெபத்தில் வல்லவனானான் என்று ஜெயம் பெற்றான் என்று வாசிக்கிறோம். யோசேப்பு தன் சகோதரர்களால் அடிமை வியாபாரிகள் விற்கப்படும் போது தனிமையாக இருந்தார். ஆனால் அவர் ஒரு நிச்சயம் அவருக்குள் இருந்தது, தேவன் என்னை காக்க வல்லவர் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். அதனால் ஜெயம் பெற்றார். மோசே சீனாய் மலையில் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தபோது தனிமையாகத்தான் இருந்தார். ஆனால் ஒரு காரியம் அவருக்குள் இருந்தது, தன்னை அழைத்த தேவன் என்னை காக்க வல்லவர், அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற எனக்கு பலனளிக்க வல்லவர், என்னால் எல்லாவற்றையும் தேவனுடைய சகாயத்தால் ஜெயிக்க முடியும் என்று ஜெபித்தார். அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அவன் ஜெயம் பெற்றான், இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சிம்சோன் பெலிஸ்தரில் 1000 பேரை கழுதையின் தாடை எலும்பால் சங்கரிக்கும் போது 300 நரிகளை பிடித்து வாளோடு வாள் சேர்க்கும் பொழுதும் தனிமையாக இருந்தான். அவன் ஒரு நிச்சயம், தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு வெற்றி நிச்சயம் என்று நினைத்து ஜெபித்து ஜெயம் பெற்றான். எலியா கர்மேல் பர்வதத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரப்பண்ணின போது தனிமையாக இருந்தான். அந்த தனிமையான நேரத்தில் தேவனாகிய கர்த்தரை ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்காக இறங்கி வந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களும் அவருடைய வாழ்நாட்களில் அவருடைய காலங்களில் செய்தார். அதனால் அவர் ஜெயம் பெற்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாம் தனித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், நம் அறையில் தனிமையாக இருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது கோலியாத்துடன் யுத்தத்துக்கு சென்றபோது தனிமையாக இருந்தான். அப்பொழுது அவன் ஜெபித்தான், கர்த்தர் என் பரிகாரி, எனக்காக யாவையும் செய்ய வல்லவர், இவன் எம்மாத்திரம் என்று ஜெபித்தான், ஜெயம் பெற்றான். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவர் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினார். கர்த்தர் அவரை அபிஷேகித்தார். அந்த அபிஷேகம் அவரை கொண்டு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது. அந்த ஜெபங்கள் அவருக்கு தூபங்களாய் மாறின, பரிமள தைலமாய் ஜெபங்கள் மாறின. அதாவது பரிமள தைலமாய் அவருடைய ஜெபங்களே அவருக்கு வெற்றியை தேடி தந்தது. அதே போல நமது வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் தனித்திருந்து ஜெபிப்போம், உபவாசித்து ஜெபிப்போம், எப்பொழுதும் ஜெப சிந்தையோடு வாழ்வோம். கர்த்தர் எனக்காக உதவி செய்ய வல்லவர் என்பதை நினைத்து பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர் எந்நேரமும் நமக்கு உதவி செய்வது தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. நாம் ஜெப சிந்தையிலே இருந்து வெற்றி பெறுவோம், ஜெயம் பெறுவோம், ஜெயம் கொள்வோம், வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். ஆமென்.